வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என தேர்தல் அதிகாரிகள் தகவல் கூறியுள்ளனர். தேர்தல் ஆணையத்திலிருந்து கடிதம் வாயிலாக எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என கூறியுள்ளனர். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு வலுத்ததை தொடர்ந்து ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் கட்டுப்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் தளர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இணைய வழியில் தொடங்கியது. 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் மொத்தம் 699 இடங்கள் உள்ளன. மாற்றுத்திறனாளி பிரிவில் உள்ள 38 இடங்களுக்கு 137 பேரும், விளையாட்டு பிரிவில் 363 பேரும் கலந்தாய்வில் பங்கேற்கின்றனர். இதேபோல முன்னாள் ராணுவத்தினரின் குடும்பத்தினருக்கான 11 இடங்களுக்கு 12 பேர் பங்கேற்கின்றனர். இந்த கலந்தாய்வில் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்லூரிகளை இணைய வழியில் பட்டியலிட வேண்டும். அதன்பின் இணைய வழியில் வெளியிடப்படும் மாணவர்களுக்கான உத்தேச கல்லூரி ஒதுக்கீடு ஆணையை மாணவர்கள் உறுதி செய்ய வேண்டும், இல்லையெனில் நிராகரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.